குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் பார்க்க போகிறது ஹவு டு டூ த பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் என்ட்ரிஸ் இன் ஆஸ் பர் ஜிஎஸ்டி. அதாவது ஜிஎஸ்டியுடைய பர்ச்சேஸ் என்ட்ரி அண்டு சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன வரும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன் ஒரு 10 பர்ச்சேஸ் என்ட்ரி 10 சேல்ஸ் என்ட்ரி வரும். பட் இன்வென்ட்ரி கேட்க மாட்டோம். ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா அதுதான் கேட்போம். இன்னையோட இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி விவகாரத்தை முடிச்சிருவோம். நாளையிலேருந்து நம்ம பேங்க் ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா அதெல்லாம் பார்க்கலாம். டேலியில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஆகட்டும். ஓப்பன் ஆன உடனே 4 கொஸ்டின் கேட்கும். உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின் கேட்கும். ஒன்று எஜுகேஷன் மோட்லேயே ஒர்க் பண்ணட்டுமா, அல்லது ஆல்ரெடி இருக்கிற வெர்ஷனை அப்டேட் பண்ணட்டுமா, ஆக்டிவேட் பண்ணிக்கட்டுமா, புதுசாக லைசன்ஸ் வாங்கினா லைசன்ஸை நெட்லேருந்து ஷேர் பண்ணிக்கட்டுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கும். அதுக்கான பொருத்தமான பதில் நீங்கள் எஜுகேஷன் வெர்ஷனில் ஒர்க் பண்ணுறது அதை எனேபிள் பண்ணிக்கும். ஒன்று. ரெண்டாவது, என்னென்ன பண்ணணும் ஒரு ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் என்ட்ரி அண்ட் சேல்ஸ் என்ட்ரி வித்தவுட் இன்வென்ட்ரி. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வென்ட்ரியில் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னென்னா அக்கௌண்ட்ஸ் வந்து 2 வகையில் பண்ணலாம். ஒன்று வித் இன்வென்ட்ரி, இன்னொன்று வித்தவுட் இன்வென்ட்ரி. வித் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னாக்கா அது நம்ம செகண்ட் எக்ஸாம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்வேன். ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு எது கூட வரும் அப்படின்னா இன்வாய்ஸ் காப்பியோடு சேர்ந்து மெட்டீரியலும் வரும். இன்வாய்ஸ் காப்பியை அக்கௌண்ட் பண்ணுறது அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி. வேற இன்வாய்ஸில் இருக்கிற இன்வென்ட்ரியும் சேர்ந்து அக்கௌண்ட் பண்ணினா அதுக்கு பேர் வித் இன்வென்ட்ரி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன பார்க்குறோம். டேலி ஓப்பன் ஆகுது. நாம் பண்ண போகிறது எல்லாமே அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி. எஜுகேஷன் மோடில் டேலியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஏற்கனவே கம்பெனி ஓப்பனில் இருந்ததுன்னா அதை வந்து ஆல்ட்டுக்கேல போயிட்டு ஷட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அதை ஷட் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிற கம்பெனி ஏதாவது இருந்ததுன்னா ஆல்ட்டுக்கே கொடுத்து ஷட் பண்ணுங்க. புதுசாக கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது ராஜ்குரு ட்ரேடிங் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கிற பர்ச்சேஸ் இன்வாய்ஸை ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. கம்பெனி பேர் வந்து ராஜ்குரு ட்ரேடிங், ராஜ்குரு டேப் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஃப்ரம் 1/4/2020. அதில் இருக்கிற பர்ச்சேஸ் இன்வாய்ஸு அதை நம்ம இப்போ என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ கம்பெனி பேர் வந்து ராஜ்குரு டேப். இப்போ வந்து கிரியேட் கம்பெனியை போய் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு உங்கள் பேரில் வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் கொடுத்து கோலன் கொடுத்து உங்கள் டிரைவ்லேருந்து வரணும் அப்படின்னா மோகனப்பிரியா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆல்ரெடி அந்த டிரைவ் இருந்ததுன்னா 2வது ஸ்டெப்பில் உங்களுக்கு பேர் வந்துடும். அங்கே ராஜ்குரு டேப் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து எது முக்கியம்னா அட்ரஸ் எல்லாம் முக்கியம். ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு போட்டுக்கோ. இயர் முக்கியம். 2 விஷயம் முக்கியம். ஒன்று அட்ரஸ்ஸு, 2வது இயர். எந்த இயருங்கிறது பார்த்து நீங்கள் ஜென்ரலாக கம்பெனி கிரியேட் பண்ணும்போது 1/4/2021 காட்டும். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் 20 இன்வாய்ஸ். அதனால் கவனமாக பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் இயர் 2மே பிகினிங் தான் இருக்குது, எங்கேயுமே எண்டுன்னு கிடையாது. வேர்டை பார்த்துக்கோ. ஃபினான்ஷியல் இயர் பிகின் பண்ணும், புக்கு பிகின் பண்ணும். ஸோ தட் நம்ம இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணிடுங்க. கம்பெனி கிரியேட் பண்ணும்போது அட்ரஸ் ஃபீல்டு 3 அட்ரஸ் ஃபீல்டு தான் கொடுப்போம். 3 லைனில் இருக்கணும் அட்ரஸ் ஃபீல்டு. அதன் பிறகு அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் பில் வைஸ் டீட்டெயில் எனபிள் ஆக இருக்கட்டும். மெயின்டைன் இன்வென்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து நோ கொடுத்துருங்க. மெயின்டைன் இன்வென்ட்ரி வந்து நோ கொடுத்துருங்க. அதேமாதிரி எனபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அது வந்து எஸ் இருக்கட்டும். எனபிள் ஜிஎஸ்டி இது வந்து எஸ் இருக்கட்டும். எனபிள் ஜிஎஸ்டி எஸ் இருக்கட்டும். என்ட்ரு கொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர், இது யாரோட ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னா ராஜ்குரு டேப் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 33AAGCR 1256K1Z0 இப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜிஎஸ்டி நம்பர் நானாக தான் கொடுத்துருக்கேன். இது மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும். ஓகேவா, இன்வேலிட் கரெக்டுன்னு வரும், பரவாயில்ல இருந்து போட்டோம். அடுத்தது பீரியடிசிட்டி வந்து மந்த்லியே செலக்ட் பண்ணிக்கோ. செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில் நோ கொடுக்கக்கூடாது. அடிஷ்னல் ஃபியூச்சரில்
கிளாசிஃபிகேஷன் மாத்திரம் எனேபிள் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா இது அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி. அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரினா டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து கிளாசிஃபிகேஷனில் கொடுங்க. கொடுத்து இந்த மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து பாருங்க சார், கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11 ஃபியூச்சரில். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F11 ஃபியூச்சரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜிஎஸ்டியை எனேபிள் பண்ணிடணும். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிடணும். ஒன்ஸ் அகைனா ஏம்மா நீங்கள் இதில் மெசேஜ் போட்டால் எனக்கு தெரியாது, எனக்கு இது பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? கூப்பிட்டே சொல்லிடுங்க, இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜில் கூப்பிட்ருங்க என்ன, ஓகேவா? ஏன்னா நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் மெசேஜ் பார்க்க மாட்டேன். இப்போ ஆதிமூலம் உள்ளே வந்தார் பார்த்தேன், இல்லைன்னா நான் பார்த்துக்க மாட்டேன். ரைட்டா? இன்னொரு முறை சொல்லணும், சொல்கிறேன். ஓகே, டேலியில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணினது பின்னாடி F11 போங்க. F11 போயிடுங்க. F11ல் மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில், எனேபிள் மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில் எஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி வந்து நோ இருக்கட்டும். ஜிஎஸ்டி வந்து எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கும். எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே அந்த ராஜ்குரு டேப் கம்பெனி அப்படின்றதுனா அதோடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். அடுத்தது நாம் இந்த முதல் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது எக்ஸாம்லேருந்து தான் நம்ம இன்வென்ட்ரி பார்க்க போகிறோம். அப்போ ஜிஎஸ்டி வச்சு இன்வென்ட்ரி இல்லாத அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம் முடிக்க போகிறோம். அதனால் இங்கே எனேபிள் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் இயர்லேருந்து தான் எக்ஸாம்லேருந்து தான் ஜிஎஸ்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ட்ரி மாத்திரம் தான் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதனால் கிளாசிஃபிகேஷன், அந்த டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி அப்படின்னா டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து கிளாசிஃபிகேஷனில் கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அப்படின்னா டேக்ஸ் கண்ட்ரோல் இன்வென்ட்ரியில் கொடுக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரினா எதில் கொடுக்கணும், டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரினா எதில் கொடுக்கணும், இன்வென்ட்ரி குரூப்பில் அல்லது இன்வென்ட்ரி ஐட்டமில் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. நீங்கள் ரெண்டாவது வாட்டி ரிப்பீட்டட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா இது நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. F11 F3ல் போயிட்டு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி போட வேண்டியதுதான். அடுத்தது என்ன, கடை நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட வேண்டியதுதான். பார்ப்போம். இங்கே பர்ச்சேஸ் என்ட்ரி இருக்குது, டேலி இருக்குது. இது ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு மவுஸை கொண்டு வந்து டேலி மேலே ஒரு கிளிக்கு, அதே மாதிரி எக்ஸல் மேலே ஒரு கிளிக்கு, திரும்பவும் டேலி மேலே ஒரு கிளிக், இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணணும், ஓகேவா? முதல்ல டேலி மேலே ஒரு கிளிக்கு, அப்புறம் எக்ஸல் மேலே ஒரு கிளிக்கு, அப்புறம் டேலி மேலே ஒரு கிளிக். அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நீ எவ்வளோ ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலோ இந்த 2 ஃபைல்குள்ளே தான் அது டேகில் ஆகி ஆல்ட் டேப் யூஸ் பண்ணணும். ஆல்ட் டேப் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாலும் பாரு, இவ்வளோ ஃபைல் இருக்குது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இதை தவிர வேறு ஃபைல் ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த வவுச்சர் ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன சொல்லணும், டேட்டு 1/7/2020 அப்படின்னு டேட்டோட சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ண சொல்லியிருக்கேன். கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 வகையான டேக்ஸ் ரேட் இருக்குது. ஈச் அண்ட் எவ்வரி டேக்ஸ் ரேட்டு ஒரு கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 வகையான டேக்ஸ் ரேட் 5% இருக்குது, 12% இருக்குது, 18 இருக்குது, 28 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாசிஃபிகேஷன் ஃபீல்டில் டேக்ஸ் ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% ஐட்டம் இருக்குது, 12% ஐட்டம் இருக்குது, 18% ஐட்டம் இருக்குது, 28% ஐட்டம் இருக்குது. ஸோ 4 வகையான ஐட்டம் இருக்கிறதுனால டேலியில் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், கிளாசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு கிரியேட்டில் போய்ட்டு ஸ்டாச்சுட்டரி கிளாசிஃபிகேஷன், ஸ்டாச்சுட்டரி மாஸ்டரில் போய்ட்டு ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி டேக்ஸ் கண்ட்ரோலை இந்த இடத்துல கொடுக்கணும். எப்போ இந்த இடத்துல கொடுக்கணும், அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரியில் என்ட்ரி பண்ணும்போது டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து எங்கே கொடுக்கணும், ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷனில் கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸு வித் இன்வென்ட்ரி அப்படின்னா இன்வென்ட்ரி குரூப்பில் கொடுக்கணும் அல்லது இன்வென்ட்ரியில் கொடுக்கணும். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி பண்ணுறதுனால ஜிஎஸ்டி கண்ட்ரோல் வந்து ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் கொடுக்கணும். இங்கே டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% ஐட்டம்ஸ் அப்படின்னு முதல்ல கொடுத்துக்கணும். என்ன கொடுத்துக்கணும், 5% ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். டெஸ்கிரிப்ஷனும் அதே கொடுத்துருங்க, 5% ஐட்டம்ஸ் அப்படின்னு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. யார் வந்திருக்கா, டி கார்த்திகே. வர்றது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, 4:25 இப்போ தான் வரது.
ஏன்னா ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால உங்களை நிப்பாட்டி கிளாஸ் நடந்துட்டு இருக்கிற நிப்பாட்டி நமக்கு கண்டினியூட்டி போகும். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து 5% ஐட்டம். அதுக்கு அடுத்தது ஹெச்எஸ்என் கோடு நான் கேட்டிருக்கேன். ஹெச்எஸ்என் கோடு நேற்றுக்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லைவ் எக்ஸாம்பிளாக சொன்னேன். இப்போ ஜீனி அப்படிங்கிறதுக்கும் சர்க்கரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நேற்றுக்கு சொன்னோம். மெட்ராஸில் உள்ள ஒரு பொண்ணு டீ தூள் போடுறதுக்கு என்னென்ன வேணும், டீ போடுறதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்கும்போது சுகர் அதாவது ஜீனி வேணும், அதாவது இங்கே வந்து சர்க்கரை வேணும்னு சொன்னாங்க. கும்பகோணத்தில் இருக்கிற பொண்ணு ஜீனி வேணும்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரே பேர் 2 ப்ராடக்ட் இருக்குது, 2 வேறு வேறு ப்ராடக்ட்டு, பட் நேம் வந்து ஒன்றா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஹெச்எஸ்என் இருக்குன்னு சொன்னேன். ஹெச்எஸ்என் எதுக்காங்கிற சொல்லியாச்சு. அடுத்தது நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இங்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இங்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த லிஸ்ட்டை பற்றி கவலையப்படக்கூடாது. நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ணோம்? நாட் அப்ளிகபிள் தான் செலக்ட் பண்ணணும். ஏன் சார் அப்படின்னா, சப்போஸ் நீ பர்ச்சேஸ் டேக்ஸபிள்னு செலக்ட் பண்ணுன்னா இது பர்ச்சேஸ்க்கு மாத்திரம் தான் அப்ளிகபிள் ஆகும். சேல்ஸ் வரும்போது இந்த டேக்ஸ் ரேட் வராது. ஒன்றுக்கும் தனித்தனியாக பர்ச்சேஸ்க்கு தனி கிளாசிஃபிகேஷன், சேல்ஸுக்கு தனியாக கிளாசிஃபிகேஷன்லாம் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஒன்லி நீ வந்து பொதுவாக ஒரே ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். ஸோ தட் இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸபிலிட்டியில் டேக்ஸபிள் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே டேக்ஸ் ரேட். டேக்ஸ் ரேட்டில் இன்டகிரேட்டட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது மாத்திரம் தான் நீங்கள் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? இன்டகிரேட்டட் டேக்ஸ் மாத்திரம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். பாக்கி எந்த டேக்ஸும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இன்டகிரேட்டட் டேக்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து 18% அப்படிங்கிறது ஐஜிஎஸ்டியோட ரேட் அப்படின்னா, சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9% அப்படின்னா அதுவாகவே பிரேக்கப் எடுத்து தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஐஜிஎஸ்டி ரேட் மாத்திரம் கொடுத்தா போதுமானது. சிஜிஎஸ்டி ரேட்டோ எஸ்ஜிஎஸ்டி ரேட்டோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். ரைட்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஜிஎஸ்டி ரேட்டு 5% அப்படின்னு கொடுத்தோன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? 2.5 2.5 அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக அது பிரிச்சுக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12% ஐட்டம்ஸ். 12% ஐட்டம்ஸ்க்கு 12% ஐட்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? 12% ஐட்டம்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கணும். ஹெச்எஸ்என் வந்து நீங்களாவே ஒரு ஹெச்எஸ்என் 8 நம்பரில் நீங்களாவே கற்பனை பண்ணி கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தட் நீங்களாவே கற்பனை பண்ணி 8 நம்பரில் கொடுத்துருங்க. இங்கே வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எகைன் நான் சொன்ன மாதிரி நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணி அடுத்தது டேக்ஸபிள்ங்கிற செலக்ட் பண்ணிக்கோ. என்டர் கொடு. மேலே ஹெட்டிங் பாரு, அது 12% ஐட்டம். ஸோ தட் இந்த இடத்துல 12 அப்படின்னு பிடிச்சிங்கன்னா சிஜிஎஸ்டி 6%, எஸ்ஜிஎஸ்டி 6% அப்படின்னு அது பிடிச்சிக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 18% ஐட்டம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18% ஐட்டம்ஸு. 18% ஐட்டம்ஸ்க்கு அதே மாதிரியே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. 18% ஐட்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க. அதுக்கு ஹெச்எஸ்என் கோடு நீங்களாவே ஒரு 8 டிஜிட் கொடுங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்களாவே கொடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டத்துக்கு என்ன இருக்குங்கிறது இருக்குது. அந்த ஹெச்எஸ்என் கோடு தான் கொடுக்கணும். அது ஜிஎஸ்டி கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்கிறேன். நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டேக்ஸபிள்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே வந்து 18% ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிங்கன்னா அது 9 அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 28% ஐட்டம்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 28% ஐட்டம்ஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேமும் அதே மாதிரி 28% ஐட்டம்ஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கணும். 28% ஐட்டம்ஸ் கொடுத்துருங்க. ஹெச்எஸ்என் கோடு கொடுங்க 8 டிஜிட்டில். அடுத்தது நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நாட் அப்ளிகபிளே இருக்கட்டும், டேக்ஸபிள் இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 28% அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? கம்பெனி கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? F11 F3ல எனேபிள் பண்ணணும். என்னென்ன எனேபிள் பண்ணணும்? F11 ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா F11ல் எனேபிள் பில்வேஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணணும். மெயின்டைன் இன்வென்ட்ரி நோ கொடுக்கணும். ஜிஎஸ்சி எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து இங்கே ஜிஎஸ்சி நம்பர் கொடுக்கணும். ஜிஎஸ்சி நம்பர் இந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணணும்? எஸ் கொடுக்கணும். கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். எகைன் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அடுத்தது கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும். கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே கிரியேட்டில் போய்ட்டு காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு அங்கே போய்ட்டு கிரியேட்டில் போய்ட்டு ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷனில் போய்ட்டு இங்கே ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷனாக நீங்கள் எனேபிள் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் இந்த டேக்ஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுக்கறதுனால செலக்ட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். அடுத்தது லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்? லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு சேல்ஸு ரெண்டுக்குமே லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ்க்கு ஒரு 3 லெட்ஜர், சேல்ஸுக்கு ஒரு 3 லெட்ஜர். பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸ் கொடுத்து வாங்குவோம். அதுக்கான இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி.
சேல்ஸ் பண்ணும்போது என்ன லெட்ஜர் அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர், அதுக்கு வந்து அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு 3 லெட்ஜர். ஸோ இதுக்கு ஒரு 3 லெட்ஜர், அதுக்கு ஒரு 3 லெட்ஜர், ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். மொத்தம் வந்து 7 லெட்ஜர் தயார் பண்ணணும். எத்தனை லெட்ஜர் தயார் பண்ணணும்? ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்க்கு 3 லெட்ஜர், ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியை சேல்ஸ்க்கு 3 லெட்ஜர், ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அந்த மாதிரி 3 லெட்ஜர். ஸோ இந்த மாதிரி கடைசியாக ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். எதுக்காகனா பைசாவில் வந்துச்சுன்னா அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறதா ஒரு லெட்ஜர். மொத்தம் 7 லெட்ஜர் நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுறோன்னா முடிஞ்சு போச்சு. கிரியேட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ்க்கு என்னென்ன லெட்ஜர் தேவையோ அதை போய்ட்டு கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் என்டர் கொடுத்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் கொடுத்துங்க, டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ்ன்னு கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டு, அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ், ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் கம்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு அப்ளிகபிள் கொடுத்து டைப் ஆஃப் சப்ளைல குட்ஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டு, அடுத்தது யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு நான் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கையோட உங்களுக்கு என்ன டேக்ஸ் வரும் அப்படின்னா இன்புட் சிஜிஎஸ்டி அப்படின்னு நீங்கள் டேக்ஸ் கொடுத்து வாங்குவீங்க. இது எதுக்கே வரும் அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிற லெட்ஜர் கே வரும். எதுக்கே வரும்? டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிற லெட்ஜர் கே வரும். அதில் ஜிஎஸ்டியை செலக்ட் பண்ணிக்கும். ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைப் ஆஃப் டேக்ஸில் சென்ட்ரல் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சென்ட்ரல் டேக்ஸை செலக்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி வந்து அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், அதில் ஜிஎஸ்டியை செலக்ட் பண்ணிக்கும். ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணி ஸ்டேட் டேக்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கும். ரவுண்ட் ஆஃப்லாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் கொடுக்கணும். அதனால் ரவுண்ட் ஆஃப் ஃபைனலாக கொடுத்தா ரவுண்ட் ஆஃப் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி போட்டுருக்கணும். பரவாயில்ல, எஸ்ஜிஎஸ்டி போட்டாச்சு. டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேட்டு டேக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு டேக்ஸ் கண்ட்ரோல் இருக்குங்க. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். இது வந்து ஜிஎஸ்டியில் சென்ட்ரல் டேக்ஸ், வேறு டேக்ஸ் கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்புறம் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் ஆஃப் வந்து கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேட்கும். அது எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கலாம், இன்கமும் இருக்கலாம், இதுவாக இருந்து போட்டோம். பட் ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள் 2 வாட்டி கொடுக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் வந்து ஜிஎஸ்டி வந்து ரவுண்ட் ஆஃபுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுக்கலாம். ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன? 100 ரூபா 80 பைசா வந்தால் ஒன்று 100 ரூபாய் வாங்கிக்கலாம், 101 ரூபா வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதுதான் ரவுண்ட் ஆஃப். இந்த ரவுண்ட் ஆஃப் வந்து குட்ஸும் கிடையாது, இந்த ரவுண்ட் ஆஃப் வந்து சர்வீஸும் கிடையாது. ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் யாராவது விற்க முடியுமா? விற்க முடியாது. நான் ரவுண்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. ஸோ ரவுண்ட் ஆஃப்ங்கிறது குட்ஸும் கிடையாது, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது சர்வீஸும் கிடையாது. அதனால் வந்து அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேவா? கிளியரா? ஏன் ரவுண்ட் ஆஃப்க்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் இட் இஸ் நாட் ஏ குட்ஸு, ரவுண்ட் ஆஃப் இட் இஸ் நாட் ஏ சர்வீஸு. ஸோ குட்ஸு இல்லைனாலும் சரி, சர்வீஸ் இல்லைனாலும் சரி, அதுக்கு என்ன ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி எப்போ வரும் அப்படின்னா குட்ஸோ அல்லது சர்வீஸோ ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்றையோ அல்லது ரெண்டையும் சேர்ந்தோ சப்ளை பண்ணால் தான் உனக்கு ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி எப்போ வரும்? ஒன்று நீ குட்ஸு சப்ளை பண்ணணும், இல்லை சர்வீஸை சப்ளை பண்ணணும், இல்லை ரெண்டையும் சேர்ந்து சப்ளை பண்ணணும். அப்போ தான் உனக்கு ஜிஎஸ்டி வரும், இல்லைன்னா ஜிஎஸ்டி வராது. ஸோ ரவுண்ட் ஆஃப் வந்து இட் இஸ் நாட் ஏ குட்ஸு, இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ். அதனால் உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி வராதுன்னா டேலிக்கு தெரியாது ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இது வந்து ஜிஎஸ்டி வராத லெட்ஜர் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணணும், நீ வந்து நாட் அப்ளிகபிள் 2 வாட்டி கொடுக்கணும். ஏன் சார் தெரியாது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்னா ஓகே, இது நீ ஒரு பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக போட்டிருந்தீங்கன்னா ஓகே. பிஎன்எல் லெட்ஜர் எல்லாமே ஒன்று எய்தர் இன்கமாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். பிஎன்எல் லெட்ஜர் எல்லாமே என்ன? ஒன்று எய்தர் இன்கமாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். அந்த வகையில் இந்த ரவுண்ட் ஆஃப் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை நம்ம எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்பென்ஸுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜஸ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம். பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, கேட்வே ஆஃப் டேலிலேருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் வியை ப்ரெஸ் பண்ணுவோம். கேட்வே ஆஃப் டேலிலேருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணி F9 அப்படிங்கிறத பண்ணணும். F9 அதுக்கான ஷார்ட்கட் என்ன? F9. பர்ச்சேஸ்க்கான ஷார்ட்கட் வந்து F9 ப்ரெஸ் பண்ணி எக்ஸலுக்கு வாங்க. மொதல் என்ட்ரி பாருங்கள். மொதல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1/7/2020 SPM அன்கோட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். 1/7/2020 SPM அன்கோட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்.
ஸோ F2 போட்டு டேட்டில் 1/7/2020 அப்படின்னு போட்டுக்கோ. இன்வாய்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 171,692 அப்படின்னு இருக்கு. எந்த இன்வாய்ஸ் நம்பர் இங்கே இருக்குது காட்டுறேன் பாருங்கள். 171,692 இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கோ. 171,692 அப்படின்னு போட்டு டேட்டை போட்டுக்கோ. அடுத்தது கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா கிரியேட் கொடுத்து லெட்ஜர் நேம் கிரியேட் பண்ணணும். யார்கிட்டேருந்து வாங்குறோம் அப்படின்னா SPM & Co.டேருந்து வாங்குறோம். யார்கிட்டேருந்து வாங்குறோம்? நம்ம SPM & Co.டேருந்து வாங்குறோம். ஸோ வந்து கரண்ட் வந்தாச்சு, வெரி குட். SPM & Co.டேருந்து வாங்குறோம். SPM & Co.ங்கிறது யார் கீழே வரும்? SPM & Co.ங்கிறது யார் கீழே வரும் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். SPM & Co.ங்கிறது யார்கிட்ட வரும்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது கீழே கிரியேட் பண்ணணும். அது வந்து மெயின்டைன் பில் பை பில் வந்து எஸ் கொடுக்கணும். இதோட எஃபெக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயின்டைன் பில் பை பில் வந்து எஸ் கொடுக்கணும். டிஃபால்ட் கிரெடிட் பீரியடு அது வந்து சப்ளையர் உங்களுக்கு கொடுக்கறது. உங்களுக்கு எவ்வளோ நாள் அவன் கடன் கொடுத்துருக்கான், கொடுத்த காசை நீ எவ்வளோ நாள் திருப்பி கொடுக்கணும், அதுதான் டிஃபால்ட் கிரெடிட் பீரியடு. ஸோ அது வந்து 15 நாள் அப்படின்னு கொடுங்க. அடுத்தது செக் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி வந்து எஸ் கொடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து SPM & Co.ட GST நம்பர் போடணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? SPM & Co.ட GST நம்பரை போடணும். எப்படி போடணும் அப்படின்னா இங்கே எக்ஸல் ஷீட்டில் வாங்க, இங்கே வந்து இங்கே இருக்குது. இதை வந்து அப்படியே Ctrl+C போட்டு காப்பி பண்ணுங்க. Ctrl+C போட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல Ctrl+V போட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க பர்ச்சேஸ் என்ட்ரி. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது GST லோக்கல் பர்ச்சேஸ் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ பண்ணுங்க. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 37,500. டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு? 37,500. ஸோ 37,500 என்ட்ரு கொடுங்க. கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும். இது வந்து என்ன பர்சன்டேஜுங்கிறத இங்கே பார்த்துங்க. 28% அப்படின்னா சரி 28% கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 37,500 28% ஐட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்புட் CGS நீங்கள் செலக்ட் பண்ணாலே என்ன ஆகும்? இது வந்து 37,500ல் 14% இங்கே கால்குலேட் ஆகும் CGS. இப்போ பாருங்கள், Ctrl+N கொடுத்து போட்டிருக்கேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கால்குலேட்டர் பேனல் ஒரு ஆரஞ்சு கலரில் இங்கே கீழே வந்து என்ட்ரி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் 37,500 இன்ட்டு 14% பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா 5,250 ரூபா வரும். என்ட்ரு கொடுங்க. அதே மாதிரி இன்புட் SGS அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் வந்துடும். இது கரெக்டானு பார்க்க Alt+A Alt+F1 அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதுக்கு 14% டேக்ஸ் எவ்வளவு, இந்த 37,500க்கு 14% டேக்ஸு, CGST எவ்வளவு, SGST எவ்வளவு கரெக்டாக கால்குலேட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தெரிய வரும். ஓகேவா? அதுக்கு வந்து Alt+A Alt+F1 அப்படிங்கிற பட்டனை கொடுக்கணும். அவ்வளோ கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பட்டன். ஓவர் ரைடு கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடு அப்படின்னு கொடுக்கணும். ரெண்டாவது வவுச்சர் போடுற மாதிரி அதே 1/8/2020 F2 போட்டு 1/8/2020 இன்வாய்ஸ் நம்பர் வந்து 172,862. இன்வாய்ஸ் நம்பர் 172,864. அதே SPM & Co. அதே பர்ச்சேஸ் GST லோக்கல் பர்ச்சேஸ், அதே GST லோக்கல் பர்ச்சேஸ் எவ்வளவு? 90,000 ரூபாய். எவ்வளவு? 90,000. என்டர். கிளாசிஃபிகேஷன் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் மேனுவலில் தான் கொடுத்தாங்க, கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஓகேவா? 90,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் CGST இன்புட் SGST செலக்ட் பண்ணால் அது பாட்டுக்கு டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். இன்புட் CGST இன்புட் SGST எப்படி நீங்கள் அமௌண்ட்டு போடாமலே போட வருது? இந்த 90,000க்கு என்ன கிளாசிஃபிகேஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளாசிஃபை ஆகும். ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணட்டுமா, ஓவர் ரைட் பண்ணட்டுமா, பேக் போட்டோமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். என்னன்னு கொடுத்து சேவ் பண்ணணும்? ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது மூணாவது பாருங்கள், 1/9/2020 F2 போடுங்க. 1/9/2020 டேட்டு. இன்வாய்ஸ் நம்பர் பாருங்கள் 173,279. இன்வாய்ஸ் நம்பர் 173,279. டேட் அது தான், பார்ட்டியும் அது தான். அடுத்தது GST லோக்கல் பர்ச்சேஸ் எவ்வளோனா 30,000. GST லோக்கல் பர்ச்சேஸ் 30,000. அடுத்தது வந்து இதுக்கு வந்து என்ன கிளாசிஃபிகேஷன் பாருங்கள், இதுக்கு வந்து 28% கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம 28 அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. அடுத்தது இன்புட் CGST இன்புட் SGST அப்படின்னு போட்டு Ctrl+A கொடுத்து திரும்ப ஓவர் ரைட் கேட்கும். ஓவர் ரைட்னு அக்செப்ட் அல்லது ஓவர் ரைட். ஓவர் ரைட் கொடுக்குறது பெஸ்ட். அடுத்தது 2/9
எஸ்பிஎம் இருக்கும். ஏன் 2.9 வரல? 2.9 வந்துச்சு. 2.9ல் அதே 173,280 இன்வாய்ஸ் நம்பர் 173,280. இதே எஸ்பிஎம் அன்கோ ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் எவ்வளோக்குன்னா 30,000க்கு 28%. 30,000க்கு 28% கிளாசிஃபிகேஷன். இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம 28% பார்த்துட்டோம். அடுத்தது வேற இன்னொரு பர்சன்ட் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 18% பார்ப்போம். அது எப்படி போடணும்? 18% ட்ரேட் வின்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு டேட் போடுங்க. டேட் போட்டு 1/11/2020 போட்டுக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர் போட்டுங்க 0068. டேட் அதே தான். யார்கிட்டேருந்து வாங்குறோம் அப்படின்னா ட்ரேடு வின்ஸுங்கிறது இங்கே லெட்ஜர் இருக்கா பாரு, இல்லைன்னா ஆல்ட் சி போட்டு கிரியேட் பண்ணி ஆல்ட் சி போட்டு ட்ரேடு வின்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுங்க. அண்டர் சன்றி கிரெடிட்டாக இருந்துருப்பட்டோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேர்க்கணும். இப்போ ட்ரேடு வின்ஸ்க்கு ஜிஎஸ்டி நம்பர் போடல. கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஜிஎஸ்டி நம்பர் போட்டு அப்படி ஜிஎஸ்டி நம்பர் என்ன? ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸை செலக்ட் பண்ணுங்க. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் எவ்வளவு? ட்ரேட் வின்ஸ் 18%. ஓகேவா? எவ்வளவு? 18%. 1055 ரூபாய். 1059 ரூபா 25 பைசா. இங்கே வந்து 18% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 18% செலக்ட். அப்போ டேக்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் 18% செலக்ட் பண்ணதுனால இந்த இடத்துல என்ன ஆகும்? இன்புட் சிஜிஎஸ்டி 18%, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி 18%. இன்புட் சிஜிஎஸ்டி, அடுத்தது இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. இன்புட் போட்டிங்கன்னா இப்போ ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு நமக்கு தேவைப்படுது. ஏன் இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 1249 ரூபா 91 பைசா வந்துருக்கு. இன்வாய்ஸோட டோட்டல் பாருங்கள் 1249 ரூபா 90 பைசா வந்துருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு ரவுண்ட் ஆஃபில் ஒரு 9 பைசா சேர்க்கணும். 9 பைசா எப்படி சேர்க்கணும்னா புள்ளிக்கு அப்புறம் சைபர் உள்ள பைசா. ஓகேவா? புள்ளி சைபர் 9 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 1250 ரூபா. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படி பண்ணணும்? புள்ளி சைபர் 9 அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அல்லது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -0.81. சரி 9 -0.91 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 1249 அப்படின்னு 1249. ஸோ நீங்கள் இன்வாய்ஸோட வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது மைனஸ்லையும் பண்ணலாம், ப்ளஸ்லையும் பண்ணலாம். பண்ணிவிட்டு எது பண்ணாலும் ஓவர் ரைட் கொடுத்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரி இந்த மாதிரி தான் என்ட்ரி பண்ணணும். பர்ச்சேஸ் என்ட்ரி என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தான் என்ட்ரி பண்ணணும். இதே மாதிரி தான் சேல்ஸ் என்ட்ரியும் பண்ணணும். இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்? சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும். பர்ச்சேஸ் என்ட்ரி இப்படி தான் பண்ணணும், சேல்ஸ் என்ட்ரி இப்படி தான் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால், இது வரைக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது சொல்லுங்க. நோ சார். இப்போ நம்ம அடுத்தது போலாமா? சேல்ஸுக்கு போலாமா? எஸ் சார்.
நம்ம சேல்ஸ் போட போகிறோம். இந்த சேல்ஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா பர்ச்சேஸ் தனியாக கம்பெனியும் போடக்கூடாது. ஓகேவா? பர்ச்சேஸ் எந்த கம்பெனியில் போடுறோமோ அதே கம்பெனியில் தான் என்ன பண்ணணும், சேல்ஸ். பர்ச்சேஸ் ஒரு கம்பெனியில், எந்த கம்பெனியில் போடுறோமோ அதே கம்பெனியில் தான் சேல்ஸையும் போடணும். இப்போ நம்ம போட போகிறது சேல்ஸ். ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகட்டும். சொல்லுப்பா, சொல்லு. எக்ஸல் அனுப்புறீங்களா? எனக்கு அது வரல. உனக்கு இல்லை, எல்லாருக்குமே அனுப்புறேன். இந்த ஒரு நிமிஷம் அனுப்பிட்டு நான் அப்புறமா கிளாஸ் எடுக்கிறேன். கூகுள் கிளாஸ் மேப்பில் முதல்ல அனுப்பிடுறேன். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நம்ம 68 பேட்சா, 68வது பேட்ச் நான் அனுப்பியிருப்பேன். இருந்தாலும் பாருங்க, கூகுள் கிளாஸ் மேப்பில் அனுப்பியிருப்பேன். பர்ச்சேஸ் என்ட்ரி மாத்திரம் தான் போட்டுருக்குமா, சேல்ஸ் என்ட்ரி போடலையா? சரி, ரைட், ஓகே, நான் அனுப்பிச்சிடுறேன். இந்த ஒரே நிமிஷம் அனுப்பிச்சிடுறேன். சேல்ஸ் என்ட்ரி அப்புறமா நம்ம சார் என்ன கூகுள் கிளாஸ் ரூம்ல ஆட் பண்ணல சார். மோகனப்பிரியா. மோகனப்பிரியாவுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல ஆட் பண்ணல.
நான் ஆட் பண்ண முடியாதுமா, நீ தான் ஆட் பண்ணணும். லிங்க் தான் நான் அனுப்ப முடியும். ஓகே சார். ஓகே, நான் இப்போ போட்டேன். இதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஞான வித்யா இருக்கியாம்மா? ஞான வித்யா, நீங்கள் வந்து கூகுள் கிளாஸ் மேப்பில் அந்த இது யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிவிடுமா லிங்க். ஏற்கனவே குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் சார். ஏற்கனவே ஃபார்வர்ட் பண்ணிட்டியா? இல்லை, இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, மறுபடியும் 100 வாட்டி ஃபார்வர்ட். அப்போ தான் வந்து யாருக்காவது லிங்க் வரல அப்படின்னா சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டாங்க, சார் கூகுள் கிளாஸ் மேப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு என்ன கூகுள் கிளாஸ் மேப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஞான வித்யா, முடிஞ்சால் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இல்லை யாருக்காவது வேணும்னா கொஞ்சம் டேரக்ட், ஏன்னா மிரர் என்னால் பார்க்க முடியும். சார் அதான் லேப்டாப்ல நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, நான் எப்படி பண்றதுன்னு தெரியல சார். சரி, பார்க்க எப்படி அனுப்புறதுன்னா வீடியோ யூடியூப் பார்த்தா தெரிய போகுது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறது எக்ஸல் தான் வந்தாச்சு. சேல்ஸ் என்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறோம். சேல்ஸ் என்ட்ரி எங்கே இருக்குது? சேல்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். டேட் இருக்குது, மந்த் இருக்குது, இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது, 5% டேக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி என்னென்ன இருக்குங்கிறதுக்கு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, டோட்டல் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொருத்தருடைய. இப்போ சேல்ஸ் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டைப்பு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், அதுக்குன்னு ஒரு வவுச்சர் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், அதுக்கு ஒரு வவுச்சர் டைப் இருக்குது. வவுச்சர் டைப்பு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வவுச்சர் டைப் சொல்லித்தரேன். இப்போ நம்ம சேல்ஸ் என்ட்ரி போட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் பி ப்ரெஸ் பண்ணுங்க. F8 சேல்ஸுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து F8. சேல்ஸுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்டு? F8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே என்ன நம்பர் இருக்குது பாருங்க. 1ஆம் நம்பர் பில்லு 19/2020. ஓகேவா? இன்வாய்ஸ் நம்பர் 1/19/2020 பிபிஎம்கிட்ட சேல் பண்ணுறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1/9/2020 டேட்டா போடுங்க. டேட்டா போட்டிங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் 1, ரெஃபரன்ஸ் நம்பர் 1 போட்டுக்கோ, டேட்டா போட்டுக்கோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு லெட்ஜர் நேம் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே அதே மாதிரி தான் ஏற்கனவே இருக்கிற மாதிரி Alt C பட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி பிபிஎம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு லெட்ஜர் நேம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. பிபிஎம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணும்போது சன்ட்ரி டெட்டார்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் பண்ணும்போது சன்ட்ரி கிரெடிட்டார், சேல் பண்ணும்போது சன்ட்ரி டெட்டார். ஓகேவா? இவங்களுக்கு வந்து டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் 30 நாள் கொடுங்க. செக் கிரெடிட் டேஸ் வந்து எஸ் கொடுங்க. ஓகேவா? எஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர், ஒவ்வொருத்தருக்கும் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். இந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் Ctrl+Alt+V, ஒரு பேக் ஸ்பேஸ் போட்டாடி. ஓகேவா? என்ன பண்ணணும்? காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Alt+V போட்டு ஒரு பேக் ஸ்பேஸ். ரைட்? இந்த Ctrl+Alt+V ஒரு பேக் ஸ்பேஸ், அதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் கிளாஸ் எடுத்துன்றது தான் நமக்கு போர் அடிச்சு. அதனால ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாமா? இந்த Ctrl+Alt+V ஒரு பேக் ஸ்பேஸ், அதுக்காக ஒரு ஸ்டோரி. ஒன்றும் இல்லை, அந்த காலத்துலலாம் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, மாப்பிள்ளை அழைப்பு ஒரு நாள் நடக்கும். முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை அழைப்பு, அடுத்த நாள் காலம்பரை கல்யாணம், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நலுங்கு வைப்பாங்க கட்டு சாக்கு கூட. அதுக்கு 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா கட்டு சாக்கு கூட சாத்தை கட்டி அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி 3 நாள் கல்யாணம் அந்த காலத்துலலாம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. முதல் நாள் ரிசப்ஷன் வச்சிடறான், அடுத்த நாள் தான் கல்யாணமே வைக்கிறோம். ஓகேவா? மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு பையனும் பேசிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. முன்கூட்டியே எல்லாம் ரிசப்ஷனில் பேசிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாப்பிள்ளை அழைப்பு அப்படிங்கிற விசேஷம் எதுக்காக இருக்குது அப்படின்னா, மாப்பிள்ளையை ஊர்வலமாக கூட்டின்னு வருவாங்க. ஊர்வலமாக கூட்டின்னு வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பெட்ரூமாஸ் லைட் பிடிச்சிட்டு வருவான். அந்த 2 பேர் யார் யார் பெட்ரூமாஸ் லைட் எங்கே பிடிப்பான் அப்படின்னா, ஒரு பெட்ரூமாஸ் லைட்டை மாப்பிள்ளைக்கு முன்னாடி முகத்துக்கு நேராக பிடிச்சிட்டு வருவான். இப்போ சீனிவாசன் தான் மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சீனிவாசன் முகம் தெரிகிற மாதிரியே பிடிச்சிட்டே வருவான்.
நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு வயசு 50 ஆயிடுச்சு. சீனிவாசனுடைய முகம். ஏன்னா இந்த சீனிவாசன் வேற எந்த பொண்ணையாவது ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டானா அப்படி இருந்தால் பார்த்து சொல்லட்டுமே அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை என்ன பண்ணுவாங்க, சீனிவாசன் முன்னாடி ஒரு லைட், இன்னொரு லைட் எங்கே பிடிச்சின்னு போவாங்க அப்படின்னா, மேளம் வாசிப்பாங்க பார்த்தீங்களா, மேளம். அவன் பக்கத்தில் மேளக்காரனுக்காக ஒரு இதை பிடிச்சின்னு போவாங்க, மேள வாத்தியம், நாதஸ்வ வாத்தியம். அவங்க பண்ணி போகிறாங்கள, அவங்க ஒருத்தர் ஒரு கூட்டம் சேரும், அதுக்கு தலையாட்டின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல பிடிச்சின்னு பேக் ஸ்பேஸ்க்காக நான் உருவாக்கின கதை. அதுக்கு அந்த நாதஸ்வர வித்வான் வந்து ரொம்ப ஃபேமஸான வித்வான். அதில் மோளம் வாசிக்கிறவன் அவனை விட இன்னும் ரொம்ப ஃபேமஸ். அவனுக்கு வந்து ஒரு கலைமாமணி விருது கொடுத்துருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் கலைமாமணி விருது வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு அந்த விருது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா அப்படின்னு. எனக்கு என்னங்க, அது விருது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி எனக்கு ஒரு விருது வந்தது, அதில் ஒரு 50,000 பரிசு கிடைச்சது, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எது சார் அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? நாதஸ்வர வித்வான்கிட்ட. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு கல்யாண கச்சேரியில் நான் போயிட்டே இருந்தேன். அங்கே 2 பேர் பெட்ரூமாஸ் பிடிச்சிட்டு இருப்பான். ஒருத்தன் வந்து மாப்பிள்ளைகிட்ட பிடிச்சிட்டு இருப்பான், ஒருத்தன் என்கிட்ட பிடிச்சிட்டு இருப்பான். தலையில் பெட்ரோமாஸ் லைட் வச்சுருப்பான். இப்படி தலையில் பெட்ரோமாஸ் லைட் வச்சு பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிருது ஒன்று வாசிப்பேன். மிருதுன்னா என்னன்னாக்க, மேளம் இருக்குல்ல, மேளம் அப்படியே லைட்டாக இப்படி பெரட்டி வச்சு அப்படின்னு வாசிப்பாங்க. அதுக்கு பேர் மிருது அப்படின்னு பேர். அப்படின்னு ஒரு மாதிரி வாசிப்பாங்க, தெரியுங்களா, மிருது வாசிப்பாங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், மோளத்தை இப்படி பெரட்டி வச்சு அப்படின்னு ஒரு மிருது வாசித்தேன். நான் வாசித்த மிருதை பார்த்துட்டு தலையில் இந்த மாதிரி பெட்ரோமாஸ் லைட் வச்சுருந்தான் பார்த்தியா, அவன் என்ன பண்ணா, தலையில் வச்சுருந்த பெட்ரோமாஸ் லைட்டை நான் வாசித்த விதை பார்த்துட்டு தலையில் இருந்த பெட்ரோமாஸ் லைட்டை அப்படி தூக்கி போட்டு ஒரு வாட்டி கை தட்டிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சான். அதுதான் எனக்கு கிடைச்ச பாருங்க. எப்படி தலையில் வச்சிருந்த பெட்ரோமாஸ் லைட்டை மேலே தூக்கி போட்டு பிடிச்சாரு. நான் வாசித்த மிருதை பார்த்து நல்லா இருக்கா. அதே மாதிரி தான் டேலியில் என்ன பண்ணோம், அப்படி பேக் ஸ்பேஸ். டேலியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டைலாக யூஸ் பண்ணணும். டேலி எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்டைலாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போதே அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து மிரளணும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, இல்லைன்னா நான் வந்து பண்ணி காட்டுவேன், இங்கே பசங்களுக்கு பண்ணி காட்டுவேன். அப்படி டேலி ஆர்டிடிஎஃப் அப்படி அது மாதிரி ஸ்டைலாக யூஸ் பண்ணணும். ஷார்ட்கட் கீலாம் பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் ஆர்டிவி பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் வி பேக் ஸ்பேஸ், அப்படி தட்டணும். ஸ்டைலாக யூஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்குமா? இனிமேல் கண்ட்ரோல் வி போட்டு பேக் ஸ்பேஸ் இனிமேல் மறக்குமா உங்களுக்கு? மறக்குமா? மறக்குமா? மோனோலிசா, மோனலிசா மறக்குமா? கார்த்திக் பாலா பாத்தியா? கார்த்திக் பாலா என்ன பண்ணணும், காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி நம்பர் இப்போ காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணாலும் சரி. ஆமா, கண்ட்ரோல் ஆல்ட் வி போடக்கூடாது, கண்ட்ரோல் ஆல்ட் வி பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் ஆல்ட் வி பேக் ஸ்பேஸ், பேக் ஸ்பேஸ் அடிக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும், நீ இப்ப காப்பி பண்ற இல்லையா, என்ன ஆகும்னா, நீ இப்ப காப்பி பண்ணி இங்க போடுற, இங்க போடும்போது என்ன ஆகும், நீ காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி போட்டா என்ன ஆகும், கண்ட்ரோல் வி பேக் ஸ்பேஸ் போட்டா என்ன ஆகும், ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி போடுறேன். இங்கே கர்சர் எங்கே இருக்கு பாரு, இந்த விலேருந்து தள்ளி நிற்கிது பாரு கர்சர், புரியுதா? கர்சர் நிற்கிறது தள்ளி நிற்கிறது, புரியுதா? இந்த மாதிரி தள்ளி நின்னா இது நம்பராக அக்செப்ட் பண்ணாது. என்ன பண்ணும், என்ட்ரி பண்ணால் இன்வேலிடுன்னு காட்டுது பாரு. இங்கே என்ன பண்ணால் என்ன பண்ணுது, இன்வேலிடு கண்டெய்ன் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸலில் இங்கே காப்பி பண்ணும்போது இந்த இடத்துல பேக் ஸ்பேஸ் இருக்கு, இந்த இங்கேருந்து இது வரைக்கும் பேக் ஸ்பேஸ் இருப்பார், அந்த பேக் ஸ்பேஸையும் சேர்த்து காப்பி பண்ணி. ஆனால் இது என்ன சொல்லுது, பேக் ஸ்பேஸ் வந்து இன்வேலிட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? பேக் ஸ்பேஸ் வந்து இன்வேலிட் கேரக்டர் அப்படின்னு காட்டும். அதனால தான் என்ன சொல்கிறேன், கண்ட்ரோல் வியோ கண்ட்ரோல் ஆல்ட் வியோ போட்டுட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் தட்டணும். தட்டினோன்னா என்ன ஆகும்னா அந்த பேக் ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ரைட்டா? புரியறதா ஏன்னு? அதுக்காக தான் இது ஒரு கதை. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும், காப்பி பண்ணுறேன்னா இப்போ பாருங்க, முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வந்து கண்ட்ரோல் ஆல்ட் வி போட்டு, சாரி கண்ட்ரோல் வி போட்டு பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் வி போட்டு என்ன பண்ணணும், ஒரு பேக் ஸ்பேஸ் போட்டு, பேக் ஸ்பேஸ் போட்டு தட்டினாக்க உனக்கு என்ன ஆகும், இன்வேலிடுன்னு காட்டாது. இல்லைன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ல கண்ட்ரோல் வி காப்பி பண்ணுறது கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ண கண்ட்ரோல் வி பேக் ஸ்பேஸ்.
அல்லது கண்ட்ரோல் ஆல்ட் வி பேக் ஸ்பேஸ், ரெண்டும் ஒன்று தான். ERP 9 இருந்தால் கண்ட்ரோல் ஆல்ட் வி பேக் ஸ்பேஸ், டேலி பிரைமா இருந்தால் கண்ட்ரோல் வி பேக் ஸ்பேஸ். அதனால தான் நான் கண்ட்ரோல் ஆல்ட் வியே சொல்லிட்டு போயிருக்கேன். ஓகேவா? ERP 9ல யூஸ் பண்ணால் கண்ட்ரோல் ஆல்ட் வி பேக் ஸ்பேஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமா இருந்தால் கண்ட்ரோல் வி பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் வி பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் வி பேக் ஸ்பேஸ். ஓகேவா? ரைட். சப்ஜெக்ட் மறந்து போய் ஷார்ட்கட் சொல்ல போய் நம்ம சப்ஜெக்ட் விட்டுறப்போம். ரைட்டா? இப்போ பாருங்க, மேலே வந்து பார்ட்டி செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சேல்ஸ் அமௌண்ட். எவ்வளோ சேல்ஸு எவ்வளவு? முதல் லைனில் இருக்கு 68,400, 68,400. 68,400 அது என்ன சேல்ஸு? 5% சேல்ஸ். 68,400 என்டர். இங்கே கிளாசிஃபிகேஷன் வந்து அது 5% சேல்ஸ். எப்படி சொல்கிறேன் 5%ன்னு? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே என்ன இருக்குது? டேக்ஸபிள் ரேட்டு, டேக்ஸ் ரேட்டு 5%. அப்போ அது 5% சேல்ஸு. அப்போ என்ன பண்ணணும்? 5%ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, சேல்ஸ் வரும் பின்னே சரி ஜிஎஸ்டி வரும் பின்னே சேல்ஸ் வரும் முன்னே. ஓகேவா? அப்போ ஜிஎஸ்டி லோக்கல் செல் வந்தால் பின்னாடி என்ன வரணும்? அவுட்புட் சிஜிஎஸ்டி. அதுக்கு பின்னாடி என்ன வரணும்? அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ரெண்டும் வரணும். இது ரெண்டும் 5%. இது ரெண்டும் 5% கரெக்டாக கால்குலேட் ஆகிடுச்சுங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஆல்ட் ஏ ஆல்ட் F1. இது கரெக்டாக இருக்காங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஆல்ட் ஏ ஆல்ட் F1. நாம் போட்டது 5% டேக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போடும்போது 5% ஐட்டம் போட்டிருக்கோம். 5% போட்டோம்னா டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுது. கால்குலேட் பண்ண டேக்ஸ் கரெக்டானு பார்க்க ஷார்ட்கட் ஏ ஆல்ட் F1. இங்கே பார்த்தீங்கன்னா 68,400க்கு 2.5% எவ்வளவு, 2.5% எவ்வளவு அப்படிங்கிறது இங்கே காட்டுது. எப்படி சார் காட்டுது? இந்த 68,400 செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 5% ஐட்டம் போட்டிருக்கோம். சரி 5% ஐட்டம் போட்டால் 5% எப்படி கால்குலேட் பண்ணது? எப்படி ப்ரூஃப் வேணும்? எகைன் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டேக்ஸ் கண்ட்ரோல் என்ன 5ன்னு கொடுத்துருக்கோம் ஐஜிஎஸ்டி. அப்போ சிஜிஎஸ்டி 2, எஸ்ஜிஎஸ்டி 2. ஸோ அந்த இடத்துல டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுத்ததுனால இங்கே வரும்போது என்ன வருது? 5% ஐட்டம் செலக்ட் பண்ணால் இங்கே வந்து 5%ல 2.5 அப்படின்னு ஓவர் ரைட் கொடுத்து சேவ் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி போடணும். இதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரியும் சேல்ஸ் என்ட்ரி போடணும். ரைட்டா? அடுத்து இன்னொரு சேல்ஸ் என்ட்ரி போடுறேன். ரெண்டாவது சேல்ஸ் என்ட்ரி டவுனரை கொடுக்குறேன். ரெண்டாவது சேல்ஸ் என்ட்ரி பிபிஎம் ட்ரேடர். ரெண்டாவது சேல்ஸ் என்ட்ரி என்ன? பிபிஎம் ட்ரேடர். எகைன் F2 போடுங்க. டேட்டை மாற்றுங்க. எக்ஸல் என்ன டேட் இருக்கு? 2/9/2000. டேலி போங்க. 2/9/2020 போடு. இன்வாய்ஸ் நம்பர் 2. பார்ட்டி யாரு? அதே பிபிஎம் ட்ரேடர்ஸ். ஸோ பார்ட்டி வந்து பிபிஎம் ட்ரேடர்ஸ்ன்னு போட்டு இங்கே ஜிஎஸ்டி லோக்கல் சேலை போட்டு என்ன அமௌண்ட்டு? இங்கே அமௌண்ட் கால்குலேட் பாரு. டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு? 72,200. டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு? 72,200. அது என்ன பர்சன்ட் டேக்ஸு? டேக்ஸ் ரேட்டில் பாருங்கள் என்ன பர்சன்ட்? 5% டேக்ஸு. ஸோ அது வந்து 5% டேக்ஸு. செலக்ட் பண்ணிவிட்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு, எஸ்ஜிஎஸ்டிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு. அதுக்கப்புறம் ஆல்ட் ஏ ஆல்ட் F1 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 72,200க்கு இப்படி டேக்ஸ் கால்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஓவர் ரைட் கொடுத்து நீங்கள் சேல் பண்ணணும். ஓகேவா? ஓவர் ரைட் கொடுத்து சேல். அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா 28% ஐட்டம் அருண் டைல்ஸ். இப்போ அடுத்த பார்ட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் டேட் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் 1/11/2020. எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2 1/11/2020. அடுத்தது இன்வாய்ஸ் நம்பர் 3. பார்ட்டி வந்து அருண் டைல்ஸு ஆல்ட் சி. அருண் டைல்ஸ் அப்படின்னு பேரை போட்டு புது பார்ட்டி இது. இது வந்து அடுத்த பார்ட்டி. சண்டே டெட்டார்ஸு கிரெடிட் டேஸ் வந்து ஒரு 15 நாள் வச்சுக்கோ. எகைன் என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி நம்பர் போடணும். அருண் டைல்ஸ்க்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா ஜிஎஸ்டி நம்பர் எப்படி போடணும்? காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் V அல்லது கண்ட்ரோல் ஆல்ட் V, ஒரு பேக் ஸ்பேஸ் என்டர். எவ்வளவு சேல் பண்ணுறோம்? அருண் டைல்ஸ்க்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்? 1,157 ரூபாய் 28%. இப்போ ஜிஎஸ்டி சேல்ஸ் லெஜரில்
1157 ரூபாய். 28% ஆயிட்டுன்னா 28% ஆயிட்டு செலக்ட் பண்ணிட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி, அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் தேவைப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் வரல, அப்போ உடனே ரவுண்ட் ஆஃப், சாரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. அதில் வந்து ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட எதை சேர்த்தா ரவுண்ட் ஆஃப் ஆகும்? ஒன்று 96 பைசாவை கழிக்கலாம், அல்லது 4 பைசாவை கூட்டலாம். ஏன்னா 96 பைசாங்கிறது கிடையாது. இப்போ கழிக்கணும்னா என்ன பண்ணா மைனஸ் போட்டு 0.96ன்னு போடணும். மைனஸ் போட்டு 0.96ன்னு போட்டால் 1480 ரூபா அப்படின்னு வந்துடும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஓவர் ரைட், கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஓவர் ரைட். இப்போ அடுத்தது இன்னும் ஒரே ஒரு இன்வாய்ஸ் போட்டு முடிச்சிடும். எக்ஸலண்ட்டுக்கு போடுறோம். யாருக்கு போடுறோம்? எக்ஸலண்ட்டுங்கிற கம்பெனிக்கு போடுறோம். எனி டேட்டில் அதே டேட்டு தான், 4/1/11 போடுறோம். இன்வாய்ஸ் நம்பர் 4, இன்வாய்ஸ் நம்பர் 4, ரெஃபரன்ஸ் நம்பர் 4, அதே டேட்டு. ஆல்ட் சி போட்டு பார்ட்டி பேர் எக்ஸலண்ட் விண்டோஸு. இவனுக்கு வந்து 15 நாள். சார் 15 நாளா 30 நாளா எப்படி போகிறது? அது உன் விருப்பம். கடன் நீ தான் கொடுக்க போகிற, உன் டேலண்ட். நீ எவ்வளோ நாள் கடன் கொடுத்தா தாங்குவியோ அவ்வளோ நாள் கொடுத்துருவோம், முதலாளி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டு என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோல் ஆல்ட் வி பேக் ஸ்பேஸ் என்டர், கண்ட்ரோல் ஆல்ட் வி பேக் ஸ்பேஸ் என்டர் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி லோக்கல் சேல். எவ்வளவு லோக்கல் சேலு? 3814, 3814. அதுக்கப்புறம் இது வந்து எத்தனை பர்சன்ட் ஐட்டம்னு பார்த்துக்கோ, 18% ஐட்டம். அப்போ 18% அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி, சாரி, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. அதை நம்ம செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உனக்கு டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். கால்குலேட் ஆகிறது கரெக்டான பக்கம் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ட் ஏ, ஆல்ட் F1, ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கிளாசிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்ததால அந்த மாதிரி வருது. இப்போ இதில் வந்து ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம்? 48 பைசா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுக்கு புள்ளி வச்சு ப்ளஸ் எல்லாம் போட வேண்டாம், புள்ளி வச்சு 48 பைசா அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே 4501 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ ஓவர் ரைட். ஸோ இதே மாதிரி தான் பர்ச்சேஸ் என்ட்ரியும் சேல்ஸ் என்ட்ரியும் போடணும். இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் என்ட்ரியும் சேல்ஸ் என்ட்ரியும் போடணும். போடலாமா? இதே மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி போடணும். போடலாமாம்மா? புரியுதா? போடலாமா? போடலாமா? புரியுதாப்பா? அடுத்தது P&L பார்க்கணும். லெட்ஜரில் போய் P&L பார்த்தோன்னு வச்சுக்கேன், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இந்த இடத்துல P&L பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது நம்ம போட்ட என்ட்ரி கரெக்டாக தப்பா. அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம போட்ட என்ட்ரி கரெக்டாக தப்பா எப்படி வெரிஃபை பண்ணுறது, எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சேல்ஸ் இருக்குது. சேல்ஸில் வந்து எல்லா என்ட்ரியும் நம்ம போட்டு முடிச்சிடணும்னு வச்சுக்கேன். போட்ட என்ட்ரி கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னா, டேலிக்கு போயிடுங்க. இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பனில் இருக்கட்டும். டேலிக்கு போயிடுங்க. டேலியில் பி அழுத்துங்க. பி அழுத்தினா சேல்ஸ் வரும். இதில் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த சேல்ஸ் அக்கௌண்ட். இதில் வந்து 1,45,571 இருக்கு இல்லையா, அதை வந்து என்ட்ரி கொடுங்க. இது வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டா ஜிஎஸ்டி லோக்கல் சேல் வருது, அதுவும் ஒரு என்ட்ரி கொடுங்க. என்டர் பண்ணால் இந்த மாதிரி வரும், ஒரு 2 மாதம் சேர்ந்து வரும். அதுலேயும் ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரு கொடுத்து ஆல்ட் F2 கொடுங்க. ஆல்ட் F2 கொடுத்து எஸ்கேப் என்டர், எஸ்கேப் என்டர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இங்கே ஓகே ஓகே கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸபிள் வேல்யூ இருக்கு இல்லையா, இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த இடத்துல ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணிக்கும். ஆல்ட் ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். ஓகேவா? அந்த அமௌண்ட் ஓகே ஓகே போட்டுட்டே வரணும். இங்கே உனக்கு என்ட்ரி பண்ணி டேலி ஆகிருக்கணும். என்ட்ரி பண்ணி டேலி ஆகலை அப்படின்னா ஒவ்வொன்று லைன் பை லைன் நம்ம வந்து செக் பண்ணணும். லைன் பை லைன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, டேலியை வச்சுட்டு எக்ஸல் ஃபைலை பார்க்கணும். டேலியை வச்சுட்டு நம்ம எக்ஸல் ஃபைலில் பார்க்கணும். லைன் பை லைன் அந்த மாதிரி நம்ம இப்போ காமிச்ச மாதிரி செக் பண்ணணும். தப்பாக வருது, எப்படி செக் பண்ண சொல்கிறோம். இல்லை நம்ம சேல்ஸ் லெட்ஜர் கூட போயிடலாம்.
ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணலாம், சேல்ஸ் லெட்ஜர் கூட போயிடலாம். எப்படி போகலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஒன்று நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ஒன்று பர்ச்சேஸ் லெட்ஜரில் பார்க்கலாம், அல்லது பார்ட்டியோட லெட்ஜரில் பார்க்கலாம். சேல்ஸ் அப்படின்னா ஒன்று சேல்ஸ் லெட்ஜரில் பார்க்கலாம், அல்லது பார்ட்டியோட லெட்ஜர்லையும் பார்க்கலாம். எப்படி வேணால் பார்க்கலாம். சேல்ஸ் லெட்ஜரில் பார்க்கும்போது, சாரி P&Lலேருந்தும் பார்க்கலாம், சேல்ஸ் லெட்ஜர்லேருந்தும் பார்க்கலாம். பார்க்கும்போது காலம்னர் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, காலம்னர் ரிப்போர்ட் கொண்டு வந்துக்கும். உன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து காலம்னர் ரிப்போர்ட் கொண்டு வந்துக்கும். ஃபஸ்ட்டு காலம்னர் ரிப்போர்ட் கொண்டு வந்து எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணு. இப்போ நீ சேல்ஸை செக் பண்ண போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் ரிஜிஸ்டரில் பார்க்குறது தான் கரெக்டான மெத்தட். சேல்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் ரிஜிஸ்டரில் பாருங்க, அதுதான் கரெக்டான மெத்தட். P&L பார்க்க வேண்டும், சேல்ஸ் ரிஜிஸ்டரில் பாருங்கள் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிஜிஸ்டர் போகிறதுக்கு ஷார்ட்கட் கீ DAS. ஓகேவா, அதாவது நான் சொன்ன மாதிரி பார்த்திக்கோ, D ஃபார் டாக்கு, A ஃபார் ஆப்பிள், S ஃபார் சேல்ஸ். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் எல்லாத்துலேயும் எழுத்தை சேர்த்து வச்சுக்கோ. உனக்கு ஷார்ட்கட் பார்க்கணுன்னா என்ன பண்ணா, எல்லாத்துக்கும் எழுத்தை அப்படியே சேர்த்து வச்சுக்கோ. இப்போ பர்ச்சேஸை பார்க்கணும் அப்படின்னா DAP, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். D அக்கௌண்ட்ஸ் புக்கு பர்ச்சேஸ், DAP. சேல்ஸ் பார்க்கணுமா DAS, பர்ச்சேஸ் பார்க்கணுமா DAP, சேல்ஸ் பார்க்கணுமா DAS, லெட்ஜர் பார்க்கணுமா DAL, பர்ச்சேஸ் புக் பார்க்கணுமா DAP, சேல்ஸ் பார்க்கணுமா DAS, லெட்ஜர் பார்க்கணுமா DAL. இந்த ஷார்ட்கட் கீ 3 ஷார்ட்கட் கீ ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உனக்கு எல்லாமே வந்துடும். இப்போ சேல்ஸ் லெட்ஜர் பார்க்க போகிறோம். சேல்ஸ் லெட்ஜர் பார்க்கணும் என்ன பண்ணணும், DAS கொடுத்தீங்கன்னா உனக்கு சேல்ஸ் லெட்ஜர் வரும். அதுக்கப்புறம் ஒரு என்டரை தட்டு, DAS கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ஒரு என்டரை தட்டு. என்டரை தட்டுட்டு ஸ்டைலாக சொல்லியிருக்கேன் இல்லையா, Alt F2. என்ன சொல்லியிருக்கேன், Alt F2. DAS என்டர், Alt F2, எஸ்கேப் என்டர். நல்லா பார்த்துக்கோ. என்ன பண்ணணும், எஸ்கேப் என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு ஹோல் இயருக்கு அப்படியே வரும். ஹோல் இயருக்கு அப்படியே பெரிய ஷீட்டாக வரும். இப்போ பாருங்க, நான் பாடுறேன் பாருங்க, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் போடுறேன் பாருங்க. DAP என்டர், DAP என்டர், Alt F2 கொடுத்து எஸ்கேப் என்டர். எப்படி வருது, இப்படி வருது இல்லையா. அங்கே போயிட்டு காலம்னர் ரிப்போர்ட் வச்சு, காலம்னர் ரிப்போர்ட்டுக்கு F8 கொடுத்து Ctrl A கொடுத்தா உனக்கு இப்படி வந்துடும். எப்படி வந்துடும், எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வரும் பாருங்க. DAP என்டர், Alt F2, எஸ்கேப் என்டர், காலம்னர் Ctrl A. இந்த ரிப்போர்ட் வரணும். எப்படி வரணும்னு சொல்கிறேன், எஸ்கேப் கொடுத்துட்டு எப்படி வரணும்னு சொல்கிறேன். பர்ச்சேஸ் லெட்ஜர் போடணும்னா DAP என்டர், Alt F2, எஸ்கேப் என்டர், Alt F2. ஒரு நிமிஷம் என்டர் கொடுங்க. கேட்லேருந்து வாங்க, கேட்லேருந்து வரேன் பாருங்க. கேட்லேருந்து டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் P, அதுதான் P, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் P என்டர், Alt F2, எஸ்கேப் என்டர். அதுக்கப்புறம் காலம்னர் ரிப்போர்ட் F8, Ctrl A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இன்னொரு மாதிரி சொல்கிறேன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். சேல்ஸ் ரிஜிஸ்டருக்கு போகிறேன். இப்போ DAS என்டர், Alt F2, எஸ்கேப் என்டர். இங்கே காலம்னர் F8 ப்ரெஸ் பண்ணி Ctrl A, உங்களுக்கு இந்த மாதிரி காலம்னர் ரிப்போர்ட். புரிஞ்சுதா எப்படி வரணும்னு? ரெக்கார்டில் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ரெக்கார்டை கேட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி படிக்கலாம். என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் போகணுமா DAP என்டர், Alt F2, எஸ்கேப் என்டர். ஓகேவா, இது வேற பிஞ்சிட்டு வந்துடும். ஓகே, என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலிலேருந்து DAP, D ஃபார் டெல்லி, A ஃபார் ஆப்பிள், P ஃபார் போலீஸ். DAP டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் மோர் ரிப்போர்ட்.
டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு பர்ச்சேஸ் ஹிஸ்டரி டிஏபி என்டர் ஆல்ட் F2 எஸ்கேப் என்டர் காலம்னர் ரிப்போர்ட் F8 பாருங்க சைடில் காலம்னர் ரிப்போர்ட் கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வர்றதை வந்து என்ன பண்ணணும் எக்ஸல் ஃபைலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வர்றதை என்ன பண்ணணும் எக்ஸல் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாரு. இங்கே இருக்கு இல்லையா ஆல்ட் இ கொடுத்து எக்ஸ்போர்ட். அதில் கரண்ட் அப்படின்னு கொடுங்க. ஆல்ட் இ எக்ஸ்போர்ட்டில் கரண்ட்டில் என்ன ஃபார்மெட்டில் வேணும் உனக்கு ஃபைல் ஃபார்மெட்டு F8 வேணும்னா F8ல் போயிட்டு உனக்கு எக்ஸல் ஃபார்மெட் வேணும் அப்படின்னா இங்கே எக்ஸல்ங்கிறத செலக்ட் பண்ணணும். எக்ஸல்ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எக்ஸ்போர்ட் டு எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். லோக்கல் டிரைவில் ஓம் பேரில் F:/மோகனப்பிரியா அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்து அப்படின்னா அந்த பாத்து இருந்ததுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடும். மோகனப்பிரியாங்கிற பாத்து வந்து இல்லை அப்படிங்குது ஏற்கனவே இருக்குது, நான் தப்பாக கொடுத்துட்டேன். இந்த கரெக்டான பேர் கொடுத்துருப்பாரு F:/மோகனப்பிரியா கரெக்டாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா என்ன ரெண்டாவது என்ட்ரில் வந்துடும். இங்கே வந்து உனக்கு பர்ச்சேஸ் அப்படின்னா purchase.xlx அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பண்ணிக்கலாம். சென்டு கொடுத்துட்டீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிடும். அங்கேருந்து நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற லெட்ஜர் இங்கே இருக்கா அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நீங்கள் டேலியில் இருக்கிற அமௌண்ட்டை எக்ஸலில் பார்த்துட்டு எக்ஸலில் இருந்ததுன்னா எக்ஸலில் ஓகே போட்டுடேவா. ஏன்னா டேலியில் ஓகே போட முடியாது. அடுத்தது டவுன் பண்ணும் ஓகே பண்ணணும், அடுத்தது டவுன் பண்ணும் ஓகே பண்ணணும். பாருங்கள் மோகனப்பிரியா லெட்ஜரில் இந்த மாதிரி எக்ஸல் இருக்கா எப்படி ஓகே போடணும்னு சொல்கிறேன். ஓகே போடலாமா? ஓகே போட்டு மோகனப்பிரியா லெட்ஜர் எங்க இருக்கு? மோகனப்பிரியா சீக்கிரம் வா, ஃபோல்டர் வா. ஏன் தூங்கிட்டே இருக்க? தூக்கம் வருதோ? மோகனப்பிரியா இங்கே இருக்கு. இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைல். இந்த ஓப்பன் பண்ண என்ன இருக்கும் எக்ஸல் ஃபைல். இந்த பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, இந்த பர்ச்சேஸ் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த பர்ச்சேஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து டேலியிலேருந்து வந்த பர்ச்சேஸ் ஃபைல். இது வந்து எந்த ஃபைல் பர்ச்சேஸ் ஃபைல்? டேலியிலேருந்து வந்த பர்ச்சேஸ் ஃபைல். நீங்கள் என்ட்ரி பண்ண ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரி பண்ண ஃபைலையும் என்ட்ரி பண்ண வேண்டிய ஃபைலையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். எதை கம்பேர் பண்ண ஃபைலையும் என்ட்ரி பண்ண வேண்டிய ஃபைலையும் கம்பேர் பண்ணணும். இது வந்து என்ட்ரி பண்ண வேண்டிய ஃபைல். இது வந்து என்ன ஃபைலு? என்ட்ரி பண்ண வேண்டிய ஃபைல். இன்னொன்று வச்சுருக்கிறது என்ட்ரி பண்ணின ஃபைல். இதையும் அதையும் கம்பேர் பண்ணி ஓகே போட்டுன்னு வந்துட்டோம்னாக்கா நமக்கு தெரியும். இது வந்து என்ட்ரி பண்ணின ஃபைலு, அது என்ட்ரி பண்ண வேண்டிய ஃபைல். ஓகேவா? இது என்ட்ரி பண்ண வேண்டிய ஃபைலு. பார்த்துட்டு இருக்கிறது இங்கே வந்து என்ன பண்ணணும் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு ஓகே போடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது 68,400 இதை என்ட்ரி பண்ணிட்டோமா பாரு. இங்கே 68,400 இருக்கா? இருக்கு. அப்போ ஓகே. அடுத்தது என்ன இருக்கு? 72,200 இருக்கா? 72,200 அப்போ ஓகே. அடுத்தது இப்போ பாருங்க தெரியறதா? இந்த காலம் நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த காலம் செக் பண்ணுறேன். நான் செக் பண்ணுற காலம் இந்த காலம் செக் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியது. அது என்ட்ரி பண்ணினது. இந்த 1357 இருக்கா? இங்கே 1357 இருக்கா? இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3814 இங்கே இருக்கா? இங்கே நம்ம என்ட்ரி பண்ணிட்டோமா? 3814 இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதையெல்லாம் பார்த்து ஓகே போட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன டேலியுடைய இதுவும் அதுவும் ஒன்றா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி பண்ண வேண்டிய அமௌண்ட்டு.
இது வந்து என்ட்ரி பண்ண வேண்டிய அமௌண்ட். இதில் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டு ஆல்ட் சீக்வல் போட்டு டோட்டல் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா வரும். எனக்கு வேலை செய்யறது இந்த டோட்டலும் இந்த எக்ஸலுடைய டோட்டலும் டேலியில் இருக்கிற டோட்டலும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணின சம் ரைட் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியே நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணி எனக்கு அப்லோட் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த். நாம் நாளை சந்திப்போம். அட்டண்டன்ஸோட டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் எனக்கு ஒரு லைக்கை போடுங்க, ரைட்டா? அப்புறமா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. என்ன வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரைட்டா? என்ன கார்த்திக் பாலா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ நம்ம அட்டண்டன்ஸ் போகலாமா? அட்டண்டன்ஸ் போட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எப்படி இருக்கு கிளாஸ்? பரவாயில்லையா? இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதில் ஷேர் பண்ண வீடியோவை?